அந்த சபையிலே நீ செடியாய் நாட்டப்பட்டாய், நீ மரமாய் வளருகிறாய். அந்த மரத்திலே பூக்கள் வருகிறது, அந்த மரத்திலே பிஞ்சுகள் வருகிறது. அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சந்தோஷப்பட மாட்டார், அதிலே கனிகள் வரும்போது கூட சந்தோஷப்பட மாட்டார். அந்த கனிகள் முதிர்ச்சி அடைந்து அப்படி பெருசா வரும் பொழுது அறுவடைக்காக அது காத்து கொண்டு இருக்கும் போது அந்த குடியானவன், அந்த பயிரிடுகிற தோட்டக்காரன் சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? சில பேர் செடியாவே இருக்கிறான், சில பேர் அந்த செடி கொஞ்சம் வளர்ந்து மரமாவே இருக்கிறான், அதிலே ஒரு 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 அடுத்த முன்னேற்றம் இல்லை. சில பேரு பூவாவே இருக்கிறான், காத்தடிச்சா கொட்டி போகுது. சில பேர் அந்த பூ அதிலே காய்த்த பிஞ்சா இருக்கிறான், பிஞ்சிலேயே பழுத்து போறான், பிஞ்சிலேயே பழுத்து போறான்.